ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்க தான் போகிறோம். தக்காளி வெங்காயம் காலி ஆயிடுச்சு மக்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எப்பவுமே நான் நிறைய வாங்கி வச்சிடுவேன், ஏன்னா அடிக்கடி கடைக்கு போகிற வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே தக்காளி வெங்காயம் மட்டும் நிறைய வாங்கி வைப்பேன். ஏன்னா 2 வேளை குழம்பு வைக்கிறதால அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் வாங்கி வைக்கிறது நல்லது. சரின்னு போயிட்டு கடைக்கு போயிட்டு தக்காளி வெங்காயம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். வாங்கின முன்னே முதல்ல தக்காளி தான் வாங்கினேன். தக்காளியோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா. பெரிய தக்காளியோட விலை 15 ரூபா, சின்ன தக்காளியோட விலை 10 ரூபான்னு சொன்னாங்க. சரி பெரிய தக்காளியில் 2 கிலோவும் சின்ன தக்காளியில் 1.5 கிலோவும் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காய விலை கேட்டேன். வெங்காயம் எவ்வளோன்னு கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயோட விலை 30 ரூபா 1 கிலோ. அது வெங்காயம் ஒரு 2 கிலோ வாங்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அது ஒரு 40 ரூபா விற்றுது. சரின்னு சொல்லிட்டு 1 கிலோ தான் வாங்கின்னு வந்தேன். சரி இப்போது 30 ரூபா இருக்கும், 2 கிலோ வாங்கி வச்சுட்டேன். எப்பவுமே கடைக்கு போய் போய் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதால நான் ஸ்டாக் வச்சுப்பேன். பச்சை மிளகா ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஏன்னா பச்சை மிளகாலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மீன் குழம்பு காரக்குழம்பு அந்த மாதிரி பொருளில் தான் பச்சை மிளகா யூஸ் பண்ணுறதால பச்சை மிளகா கம்மியாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதையும் வாங்கிக்கினேன். நம்ம ஊரில் காய்கறி விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரீயாக கொத்தமல்லி கருவேப்பிலை கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா பாய்.